வந்து தமிழ்நாடு முழுக்க தனிப்படையை கலைத்து உத்தரவிட்டிருக்காரு தமிழ்நாட்டுடைய டிஜிபி. இந்த தனிப்படையுடைய அதிகாரம் என்ன, தனிப்படை எப்படி உருவாக்கப்படுகிறது, இந்த திருப்புவனம் தனிப்படை எப்படி யாரால் இதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும், இந்த வழக்கில் உண்மையை மூடி மறைக்க பார்த்து இப்பொழுது உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து அவமானப்பட்டிருக்கிறது திமுக எப்படியெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதையும், இந்த வழக்கில் இந்த விசாரணையை சிபிஐ எடுத்தால் யார் யார் மாட்டுவாங்க, யார் இந்த டாக்டர் நிக்கிதாவுக்கும் காவல்துறைக்கும் அப்படி என்ன நெருக்கம் அப்படிங்கறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அதிகாரி ஒருவர் வாக்கி டாக்கில பேசுற ஒரு குரல் பதிவு சமூக வலைதளங்கள்ல வைரலாக போய் கொண்டிருக்கிறது. அந்த குரல் பதிவுல அந்த அதிகாரி சொல்றாரு, இனிமேல் இந்த திருப்புவனத்தில் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருச்சு, நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, என்ன நடக்கும்னு தெரியும், உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் வந்து இதில் யாரையும் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாது, அதனால் இனிமேல் நீங்கள் 7 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் யாரையும் வைக்கக்கூடாது, யாரையாவது கைது பண்ணால் போலீஸை சண்டை போட்டு காவல்துறை சண்டை போட்டோ இல்லை பொது வழியில் சண்டை போட்டோ ஏதோ நடக்குது அப்படின்னா 7 மணிக்கு நீங்கள் 6 மணிக்குள்ள எஃப்ஐஆரை போட்டு 7 மணிக்கு ரிமாண்ட் கொடுத்துடணும், 7 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் கஸ்டடிங்கிற பேரில் யாரையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்கிறாரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எது பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம். மெயினாக வந்து கஸ்டடி சொல்லியிருந்தேன், 7 o'clock மேலே கஸ்டடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் யாரை செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாமல் செக்யூர் பண்ணக்கூடாது. நீங்க பாத்தீங்க, அந்த டிஎஸ்பி வாஸ் சஸ்பெண்டட், ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேர் அரெஸ்டட். நீங்க எல்லாமே பார்த்துருக்கீங்க. கேஸ் இஸ் கோயிங் டு சிபிஐ. அதே போல பெண்கள் குழந்தைகள் யாரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வரக்கூடாது. யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் தான் வச்சு விசாரிக்கணும். எஃப்ஐஆர் போட்டால் கூட நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகணும். அரசு மருத்துவமனையில் வச்சு அவங்கள வந்து அவங்களுடைய உடலை முதல்ல சோதனை பண்ணிவிட்டு நேராக மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போகணும். மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணணும். சயின்டிஃபிக் ரீசன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், குற்றத்தை நிரூபிக்கணுமே ஒழிய கஸ்டடியல் டார்ச்சர் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் அப்படின்னா, ஒரு வழக்கில் ஒருத்தர் மேலே ஒரு திருட்டு வழக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் திருடுவதற்கான எப்படி திருடிருக்காரு அப்படிங்கிறத சிசிடிவி மூலமாக ஆராயலாம். இல்லை அவருடைய செல்ஃபோனில் திருடின பிறகு அந்த சம்பவம் நடந்த பிறகு யாருக்காவது பேசியிருக்காரா, வாட்ஸ்அப் சேட் இருக்கா அப்படிங்கிற ரீசனு, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்சியங்கள் இதெல்லாம் வச்சு பக்கத்து நகைக்கடையில் ஏதாவது நகை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ரீசன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து உண்மையை வாங்கணுமே ஒழிய அடித்து துன்புறுத்தி உண்மையை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்கிறார். அதே மாதிரி எல்டர்லி பீப்புள், உமன், சில்ட்ரன் இவங்க எப்போவுமே வந்து ஆஃப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க. வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் வைங்க, டிபெண்டிங் ஆன் தேர் ஹெல்த் கண்டிஷன். ட்ரங்கர்டை ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க. போலீஸ் கூட தகராறு பண்றான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க. பப்ளிக் யாராவது அடிச்சு புடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதிங்க. அவங்க எல்லாத்தையும் டைரக்டா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க. இப்போ யாருமே உங்களோட டிடக்ஷன் ரிகவரிலாம் எதுவும் கேட்கறதே இல்லை. அதனால வந்து டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ரிகவரி. டிடக்ஷன் வந்து சயின்டிபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க. அதே போல அதிகாரப்பூர்வமற்ற தனிப்படை அன்அஃபிஷியல் ஸ்பெஷல் டீம் இன்றிலிருந்து கலைக்கப்படுகிறது. இனிமேல் யாருமே ஸ்பெஷல் டீம் வச்சுக்க கூடாது. அது எஸ்பி ஸ்பெஷல் டீமோ, கமிஷனருக்கு ஸ்பெஷல் டீமோ, இல்லை வந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமோ, எந்த ஸ்பெஷல் டீம் கூட எல்லாரையும் உடனடியாக ஸ்டேஷனுக்கு வந்து டியூட்டிக்கு போக சொல்லுங்க. யாருமே ஸ்பெஷல் டீம்ங்கிற பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று அந்த உத்தரவு வாய்மொழியாக வந்திருக்கிறது. ஏன்னா அது அன்அஃபிஷியல் உத்தரவு, அது அஃபிஷியலாக வந்து லெட்டர் பேட வச்சு செய்தி குறிப்பு வச்சு கலைக்க முடியாது. அதனால் அன்அஃபிஷியல் டீம் அப்படிங்கிறதுனால அன்அஃபிஷியலாக ஒரு வாய்மொழியாக ஒரு உத்தரவை போட்டு கலைச்சிருப்பதாக சொல்கிறாங்க. ஊடகங்களையும் இது செய்தியாக வந்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டுடைய டிஜிபி தான் வந்து இந்த உத்தரவை வாய்மொழியாக பிறப்பித்தார் என்று சொல்றாங்க. ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும். ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுங்க. இது வரைக்கும் அன்ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன. அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க கேள்வி என்னன்னா, அதிகாரப்பூர்வமற்ற ஒரு ஸ்பெஷல் டீம் அது கலைக்கப்படுது. அதிகாரப்பூர்வமற்ற ஸ்பெஷல் டீமை யார் உருவாக்குனது? கலைச்சது சரி,
யார் உருவாக்குனது? அதிகாரப்பூர்வப்பட்ட ஸ்பெஷல் டீம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான குற்றம் சாட்டப்பட்ட விசாரணை கையுடைய கைகாலை முறிச்சிருக்காங்க. கையை காலை முறிக்கலாம் நமக்கெல்லாம் சாதாரணமாக போச்சு. சாமானிய மக்கள் வந்து பாத்ரூமில் வலிக்கி விழுந்தான் யாரோ ஒருத்தன் அப்படின்னு கடந்து போயிடுறான். அந்த பாத்ரூமில் வலிக்கி விழுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் டீம் காவல் நிலையத்திலேயோ பக்கத்தில் காவல் நிலையத்துக்கு எல்கைக்கு உட்பட்ட ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு பாலடைஞ்ச பங்களாவிலேயோ இவங்க அடிக்கடி புழங்கக்கூடிய இடங்கள்லேயே கூட்டு போய் அவன் காலை தரையில் உட்கார வச்சு அவன் காலுக்கு கீழே ரெண்டு செங்கல், இந்த பக்கம் ஒரு காலுடைய முட்டிக்கு கீழே ஒரு 2 செங்கல், காலுடைய அடி பாதத்தை 2 செங்கலை வச்சு அவன் காலை வந்து ஈரச்சாக்கை வச்சு கட்டி வாயில் துணியை கொடுத்துட்டு பின்னாடி 2 காவலர் பிடிச்சி இந்த காவலர் இன்னொரு காவலர் காலை பிடிச்சிக்கிட்டு அந்த கால் நல்லா மேலே தூக்கி இருக்கும். 2 செங்கல் வச்ச உடனே அந்த காலுக்கு நடுவில் ஒரு பெரிய இரும்பு ராடியில் கோடாரியை வச்சு ஒரே அடி. எவ்வளோ பெரிய மரண வேதனை இருக்கும். அதே போல் கை டேபிளில் கையை வைக்க சொல்லி இந்த பக்கம் ஏதாவது ஒரு கட்டையை கொடுத்து இந்த பக்கம் ஒரு கட்டையை கொடுத்து கை இந்த 2 கை எப்படி இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸை பார்த்து ஒரு அடி. கையையும் காலையும் முடித்தவன் புழல் ஆரம்பித்து பாளையங்கோட்டை ஜெயில் வரைக்கும் பல 100 பேர் கையை காலை முடிச்சு போடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய தண்டனை சட்டத்தில் கூட கையை காலை முறிக்கிற முறை இல்லையே. அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. அதுவே மரண தண்டனை கூடாதுன்னு பல பேர் போராடிட்டு இருக்காங்க. மரண தண்டனை ரொம்ப கொடுமையான வழக்குகளில் விதிக்கப்படுது. ரொம்ப ரொம்ப ரேரு. சாகும் வரை சரி தான் உச்சபட்ச தண்டனையாக இருக்குது. ஆனால் கையை காலை முறிச்சு போடுறது, கையை உடைக்கிறது, இது ஒன்றும் படம் கிடையாது. ஜெய்பீம் படத்தில் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி காட்டினாங்க. அதுக்காக எல்லாருமே ஜெய்பீம் படத்தை போலவே பண்ணணும். ஏங்க ஒரு சாதாரணமாக அது வந்து 10 பவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நகைங்கிறது போய் அது ஒரு 500 ரூபாய்க்கு நடந்த சண்டைங்கிறதா இன்றைக்கி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டாக்டர் நிக்கிதாவுடைய தாயார் சிவகாமி வந்து நடக்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு வீல் சேரை வச்சு அவங்க கோயிலுக்குள்ளே போய் கூட்டு வரணும். இதுக்கு ஒரு 500 ரூபாயை அஜித்குமார் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த 500 ரூபாயை தர முடியாதுன்னு டாக்டர் நிக்கிதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ 2 பேருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் இருக்குது. ஏன்னா ஒரு யாராக இருந்தாலும் கேட்பாங்க தானே, ஒரு உதவி செய்யும் போது, ஒரு ஹெல்ப் பண்ணும்போது, ஏன்னா அவங்களுக்கு பெரிய சம்பளம் இருக்காது, இதுதான் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 500 ரூபாயை ஒன்று கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். அது ஒரு பொலைட் இதாக போயிருக்கலாம். என்கிட்டே கேட்டேன் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த திமிரில் தான் அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை மொத்தமாக பயன்படுத்திக்கார். இப்போ அதற்காக ஒரு கொலை ஒரு 500 ரூபாய்க்கு இல்லை ஒரு 10 பவுனுக்கு ஒருத்தனை கொல்லான்னா சரி 10 பவுனே வச்சுக்கோமே, 10 லட்சம் வச்சுக்கோங்க. 10 லட்சத்துக்கே நீங்கள் வந்து 40 இடங்களில் காயத்தை உருவாக்கி வாயில் மிளகாப்பொடியை கரைச்சி ஊற்றி, ஆண் உறுப்பில் மிளகாப்பொடியை கரைச்சி ஊற்றி, அவனுடைய ஆண் உறுப்பினுடைய இதில் வந்து காலை வச்சு மிதித்து, தலையில் மிதித்து, காலில் மிதித்து, உடம்பு முழுக்க அடி, உள்ள 15 காயம், வெளியே 45 காயங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்கன்னா 10 லட்சத்துக்கே இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை, 2 நாட்கள் சித்திரவதை, கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அத்தனை வரையும் அடித்து துன்புறுத்தி சாதாரணமாக தனிப்படை காவலர்கள் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது, காவல் நிலையத்துக்கு சென்ற இந்த தனிப்படை காவலர்கள் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிறத இவர்களால் கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட கேட்டதையும் அந்த கைது பண்ண பிடிச்ச அடுத்த நொடியிலிருந்து தவிர வாயில எதுவுமே வராது. கெட்ட வார்த்தை அவ்வளவு சாதாரணமாக பேசுவாங்க. அதாவது காது கூசும். அவ்வளவு இழிவாக, அவ்வளவு கேவலமாக ஒரு பொறுக்கி புறம்போக்கு போய் பேசுவான் இல்லையா, அதை விட மோசமாக இந்த டீம் வந்து அணுகும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரி உத்தரவிட்டாரு, அவன் எவ்வளோ வேணா இருக்கட்டும், நீ பெரிய சுண்ணியாடா, நீ பெரிய எவனாடா, அதானாடா, சர்வசாதாரணமாக பேசுவாங்க. கெட்ட வார்த்தைங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அப்படி அவங்கள வந்து இந்த 5 பேருமே கேவலமாக பேசியிருக்காங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகளை குடும்பத்தார, உங்கள் பெண்களை தரக்குறைவாக இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. நான் கேட்குறது என்னன்னா, இந்த 10 லட்சத்துக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் கையெல்லாம் செந்தில் பாலாஜி கிடச்சா என்ன ஆவார்? ஏன்னா 10 லட்சத்துக்கு நீங்கள் 40 அடி அடிக்கிறீங்க, 10 லட்சத்துக்கே உள்காயம் வருது. 10,000 கோடியை கொள்ளடிச்சுக்காரங்க. 10,000 கோடிங்கிறாங்க டாஸ்மாகில். அது இடி சொல்லியிருக்குது. 1000 கோடி அன்அஃபிஷியலாக இடி வந்து அஃபிஷியலாக அறிக்கை வெளியிட்டு இருக்குது. டாஸ்மாகில் மிகப்பெரிய ஸ்கேம் செந்தில் பாலாஜி தலைமையிலான டாஸ்மாகில் நடந்ததாக சொல்கிறாங்க. 10 லட்சத்துக்கு 2 நாள் வச்சு சித்திரவதை பண்ணுற திருப்போணத்துக்கு செந்தில் பாலாஜி வந்தாருன்னா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. உள்ள அதனால தான் அவர் கரூர்லேயே இருக்கார் போல. தமிழ்நாடு முழுக்க ஹவாலாங்கிற பேரில் ஸ்கேம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த ஆருத்ரா,